Assalamualaikum, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். கேரமல் புடிங். இது செய்யிறது ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டில உள்ள பொருட்களை வைத்து ஈஸியா செய்துக்க முடியும். இந்த வீடியோ பார்க்க நீங்க விரும்புறீங்க அப்படினா continue watching. ஃபர்ஸ்ட் இதுக்கு கேரமல் ரெடி பண்ணனும். ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். இந்த சீனி வந்து மெல்ட் ஆகி நல்ல brown கலர் வரும் வரை நம்ம மெதுவாக இத mix பண்ணிட்டே இருக்கணும். ஃப்ளேமை நல்லா குறைத்து வைத்துக்கோங்க. பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். இப்போ இத ஒரு பவுலுக்கு மாத்திட்டு எல்லா பக்கமும் பர்ற மாதிரி நல்லா சுத்திக்கோங்க. இப்போ இது நல்லா கம்ப்ளீட் ஆரம்பற ஒரு சைடுல வைத்துட்டு அடுத்து ஒரு pan எடுத்துக்கிறேன். இதுல 500 ml milk சேர்த்துக்கிறேன். இந்த மில்க்ட காஃப் ரெடியூஸ் ஆகும் வரை நம்ம நல்லா boil பண்ணிட்டே இருக்கணும். இப்போ நல்லா கொதி வந்துட்டு இருக்கி. இப்போ நல்லா மில்க் வந்து குறைந்து நல்லா திக் ஆகிட்டு இதுல 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். உங்கள்ட்ட பட்டர் இல்ல அப்படினா நீங்க 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த சைடுல எல்லாம் ஃபார்ம் ஆகுற அந்த பால் ஆடையெல்லாம் உள்ள எடுத்து விட்டுட்டு நல்லா காய்ச்சி விடணும். இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டு ஒரு சைடுல எடுத்து வைத்துக்கிறேன். இதுவும் மாறட்டும். அடுத்த process பாத்தீங்கன்னா நான் 6 முட்டை எடுத்துர்க்கேன். அத ஒரு பவுல்ல உடைத்து எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஹேண்ட் விஸ்க் வைத்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த புடிங்குக்கு பாத்தீங்கன்னா நம்ம பட்லப்பம் செய்யும்போது பீட் பண்றது போல ஓவரா பீட் பண்ண கூடாது. பட்லப்பத்துல வர மாதிரி அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது அந்த ஓட்டைகள் எல்லாம் இந்த புடிங்ல வர கூடாது. ஜஸ்ட் இந்த ingredients எல்லாமே நல்லா சேர்ற மாதிரி mix பண்ணினா போதும். அடுத்து வெனிலா எசன்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு ஆல்ரெடி ஆற வைத்திருந்த மில்க்கையும் இதோட சேர்த்துக்கிறேன். வெனிலா எசன்ஸ்க்கு பதிலா நீங்க ரோஸ் வாட்டர், காட்டமம் பவுடர் சேர்த்துக்கலாம், அதாவது ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் முட்டையோட ஸ்மெல் வராம இருக்கிறதுக்கு தான் நாம சேர்த்துக்கிறோம். அடுத்து 8 டேபிள்ஸ்பூன் சீனி சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சீனி எல்லாம் நல்லா கரையும் வரை நல்லா mix பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்ட்ரைனர் வைத்து நான் இத வடித்து எடுத்துக்கிறேன். இப்போ இங்கால பாத்தீங்கன்னா ஒரு panல ஸ்டாண்ட் வைத்துட்டு தண்ணியை சூடாக்குறேன். இப்போ இந்த பவுல அலுமினியம் foilல கவர் பண்ணிட்டு ஸ்டீம் பண்ணிக்கிறேன். இது குக் ஆகி வரதுக்கு எனக்கு சரியா 35 நிமிடம் எடுத்தது. இப்போ வெளியில எடுத்து வைத்திருக்கேன் ஆறட்டும். இதுல சூடு ஆறின உடனே ஒரு 2 hours ஃப்ரிட்ஜ்ல வைத்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே फ्रेंड्स, இந்த டெசர்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சேனல்ல வர வீடியோஸ்ல நீங்க தொடர்ந்து பார்க்க விரும்புறீங்க அப்படினா வீடியோஸ்க்கு கீழ உள்ள subscribe பட்டனை தட்டி subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஷாஅல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Thank you so much.